ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது தளி ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம், தளி டு ஜவுளகிரி ரோட்டில் இருக்கோம். இங்கே நம்ம வந்து ஒரு சோலார் பம்ப்பு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சைட்டில் வந்து வச்சுருக்கிற பம்ப் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 8 பேனல் சீரீஸ் பண்ணியிருக்கிறோம். பேனலோட விஓசி பார்த்திங்கன்னா நமக்கு 50 விஓசி. ஆம்ப்ஸ் கரண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 14 ஆம்ப்ஸ் தரக்கூடிய பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறோம் துருப்பிடிக்காதபடிக்கு. இவங்க வந்து கீழே வந்து ஒரு ஷெட்டாவோ இல்லை மல்டிபர்பஸாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 10 ஃபீட்டுக்கு நம்ம நார்த் சைடில் வந்து போலிங் பண்ணியிருக்கிறோம். கீழே இந்த சைடு வந்து ஒரு 8 ஃபீட்டுக்கு இருக்குது. அது இல்லாமல் நம்ம சிமெண்ட்டு கீழே ஒரு 2 அடிக்கு ஆழம் இது பண்ணி சிமெண்ட்டு போட்டு நம்ம பேக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷராக நம்ம எர்த்திங் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு எர்த்திங்கு, இங்கே ஒரு எர்த்திங்கு. ஸோ ஒன்று வந்து நம்ம பேனலுக்கும் ட்ரைவுக்கும் ஒரு எர்த்திங்கும், இன்னொன்று வந்து நம்ம ஒரு சேஃப்டி மெஷருக்காக லைட்னிங் அரெஸ்ட்டும் போட்டிருக்கோம். லைட்னிங் அரெஸ்ட்டுக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஎன்விடி ட்ரைவு, சிங்கிள் ஃபேஸ் ட்ரைவு. ஸோ இப்போ மேகமூட்டமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நமக்கு 40 ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ அச்சீவ் ஆகுது. ஸோ ஒரு 330, 340 அந்த இப்போ வெயிலுக்கு லைட்டாக நமக்கு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 370 வோல்ட்டு நமக்கு வருது. ஆம்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 ஆம்ப்ஸ் வருது. நமக்கு RPM 2460 RPMல மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. ஹெட்ஸ் வந்து 41 ஹெட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வோல்டேஜ் மட்டும் நமக்கு மேகம் ட்ராப் ஆகும்போது நமக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகுது பாருங்கள். இப்போ லைட்டாக மூட ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட் இருக்குது. RPM இப்போ பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. நமக்கு மேகமூட்டம் இதாகுது. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்டர், பீக் வின்டரில் இருக்கிறோம். நம்மளுடைய பேனல் கண்ட்ரோல் பேனல் செட்டப்பு, டிசி, ஏசி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்னொன்று என்னென்னா, நமக்கு டிசியிலும் ரன் பண்ணிக்கலாம், ஏசியிலும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே ஆப்ஷன் இப்போ டிசியில் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு தேவைன்னா ஏசி கரண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரவுண்ட் எர்த்திங்கு, இது லைட்னிங் எர்த்திங்கு. ஸோ வாட்டர் அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ இது சிங்கிள் ஃபேஸ். இது நமக்கு ஒரு 1 இன்ச் டெலிவரி வந்து அச்சீவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு அதுக்குரிய டெலிவரி நமக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு சன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். 1 இன்ச் டெலிவரி நமக்கு இந்த இடத்துல வருது. உங்கள் சைட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம சோலார் பம்ப்பு, வாட்டர் பம்ப்பு இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் எங்கள் கம்பெனி இமானுவல் எனர்ஜி சொல்யூஷன். ஸோ இமானுவல் எனர்ஜி சொல்யூஷன் நம்ம கம்பெனிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் இது வந்து எக்ஸிஸ்டிங்காக வாட்டர் பம்ப் இருந்தனால, இது மோட்டர் இருந்ததுனால அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம். 400 அடிக்கு இந்த மோட்டர் வந்து 400 அடிக்கு இறக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் மோட்டர் நம்ம மாற்ற வேண்டாம், அது யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு மோட்டர் பம்பாக இருந்தால் நம்ம பிஎல்டிசி மோட்டரோ இல்லை நார்மல் டெக்ஸ்மோ மோட்டரோ ஏசி டிசியில் ரன் ஆகிற மாதிரி எப்படி உங்களுடைய நெசசிட்டி இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே நமக்கு வந்து அவுட்புட் வருது பாருங்கள். தேங்க்யூ.